வாங்க வணக்கம். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நாங்களாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பச்சை பயிர் குழம்பு செய்ய போறேன். நம்ம ரெட்டை ராஜா சேனல்ல பச்சை பயிர் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக அந்த வீடியோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம நிலத்துல விளைஞ்ச பச்சை பயிர் எப்படி இருக்குது பாருங்க. வீடியோவில் வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் நாங்க பார்சல் அனுப்பிச்சு விட்டுருவோம். பச்சை பயிரை வறுத்துக்கலாம். சரி, எல்லாம் பொன்னிறமா வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா கம்ம வாசம் வரும். பாருங்க, நல்லா பயிர் வறுத்து போட்டேன். பொன்னிறமா வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆறுமுன்னு பருப்பு நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். நிறைய இருந்தால் ஆரிக்கல்லில் போட்டு உடச்சிக்கலாங்க. கொஞ்சமாக இருந்தால் காரையில் போட்டு பாருங்க. அந்த மாதிரி கடலில் சேசம்னா பருப்பு பழ பழ பழம்னு வந்துடும். எப்படி உடைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி உடைச்சா பருப்பு பாருங்க எப்படி உடையுதுன்னு. அதே ஆரிக்கெல்லாம் தான் அதிகமாக போட்டு உடைப்பேன். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால கல்லையே தேய்ச்சிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க எப்படி உடையுதுன்னு. இந்த மாதிரி வறுத்து உடச்சி வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்பட்ட நேரத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம சட்னி கூட இதில் செய்யலாங்க. பச்சை பயிரும் பாசி பருப்பும் ஒன்று தாங்க. அது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா இது வேற அது வேற நினச்சிக்கிறாங்க. பச்சை பயிராக கேட்டாலும் அனுப்பிச்சி விட்றேங்க. இப்படி வறுத்து உடச்சி பருப்பாக பண்ணி கொடுக்க சொன்னாலும் பார்சல் பண்ணி விட்றேன். நிறைய பேர்த்துக்கு புளி அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். புளி, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, ஆரி மாவு, ஆரியம் இதில் எது கேட்டாலும் சரிங்க. எல்லாம் ஒரே பார்சல் அனுப்பிச்சி விட்றேன். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, எண்ணெய் காஞ்சிச்சு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சிவக்க வணக்கிக்கலாம். வெங்காயம் வணக்கிட்டு மிளகா போட்டுக்கலாம். தண்ணி கொடுமா. சீரகம் போட்டுக்கலாம். சரி, ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தக்காளியை சிறுசா அரிஞ்சு போட்டுக்கலாம். சரி, தக்காளி நல்லா வணங்கின பின்னால் தாங்க தண்ணி ஊற்றணும். நல்லா தக்காளி நல்லா வணங்கிடணும். அப்போ இல்லைங்க இப்படி பச்சை பயிறு கொள்ளு இதெல்லாம் வறுத்து உடச்சி வச்சுக்கிட்டு வர வர சாப்பிடுவோம். அஞ்சரை அஞ்சாயிரம் அள்ளிக்கிட்டு
அதெல்லாம் சின்ன உடம்பு தாங்க நாங்கள் இப்போ வேலை செய்கிறோம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, சாப்பிடலாம். இப்போ கூட நீங்கள் வறுத்து வச்சுருந்தா கூட 5 அள்ளி சாப்பிடலாம் பாருங்க. அருமையாக இருக்குங்க. பட்டாணி கடலை மேல்ற மாதிரி இருக்குது. 1/4 கிலோ பச்சை பயிறு பருப்புக்கு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்த விட்டு பருப்பு கொட்டிக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடிக்கலாம், ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி கொதி வரக்குள்ள பருப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, பருப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா நல்லா வெந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பருப்பு வேகணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பு வெந்துருச்சு, இறக்கி வச்சு கடைச்சிக்கலாம். நான் சட்டியில் வச்சு கடையிறேங்க. நீங்கள் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசிலில் நல்லா வெந்து போயிடும். நான் பச்சை மிளகா சேர்த்தாதனால பச்சை மிளகா போடலை. நீங்கள் பச்சை மிளகா பருப்பு வேகல கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2 3 போட்டுங்க. பருப்பை இறக்கி கடைக்குள்ளே கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சரி, உப்பு நம்மளுக்கு சட்டியில் குழம்பு கடைஞ்சி சாப்பிட்டாவே அது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கடையணும். குழம்பு தாளிச்சுக்கலாம். தாளிச்சிக்கலாம். சட்டி காய்ஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காய்ஞ்சிட்டு கடுகு போடு. சரி, கடுகு பண்ணிட்டு கருவேப்பிலை போடு. சரி, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கணும். வணங்கின விட்டு தான் குழம்பு ஊற்றணும். பெரிய வெங்காயம் தூள் போட்டுக்கலாம், வாசனையா இருக்கும். சரி, குழம்பு தாளிச்சுக்கலாம். சரி, தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் குழம்புக்கு.
இட்லிக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், களி கிளறி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், சப்பாத்தி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்று நல்லா குழம்பு நல்லா ருசியாக நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ இறக்கலாம். பச்சை பயித்தம் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். எல்லாம் போடுறதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். இல்லை, நான் எப்பவுமே செய்வேன், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சூப்பராக இருக்குமா? அதுதான் பச்சை பயித்தம் குழம்புன்னு சொல்கிறது. இது எல்லாத்துக்குமே சாப்பாடுறதுக்கு நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.